ஸோ இந்த போஸ்டான ஆட்டோமேட்டா கொஷினில் வந்து இந்த ஆன்சர் வந்து இவ்வளோதான் மேம் இருக்குது, இதுக்கு வந்து 13 மார்க் போடுவாங்களான்றேன். அதுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் டயக்ராமும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் வந்து பெருசாக வந்து இருக்கும். ஸோ வந்து டிரான்சிஷன் டயக்ராம் வந்து எப்படி போகலான்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0 இருக்குது, Q1 இருக்குது, வந்து Q2 இருக்குது. அதனால் வந்து 3 ஸ்டேட் எழுதிருக்கேன், Q0, Q1, Q2 அது வந்து எழுதிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யுது, Q0லேருந்து Q0க்கே வந்து போகுது. அதனால் வந்து என்ன செய்கிறேன், ஸோ Q0லேருந்து Q0க்கே வந்து போகுது. எந்த இன்புட் சிம்பிளை யூஸ் பண்ணி போயிருக்கு, ஏன்ற இன்புட் சிம்பிள்னால ஏ போட்டு கமா வந்து கமா வந்து போட்டுக்குங்க. அதுக்கடுத்து Z0 வந்து AZ0 மாறி இருக்கு, அதை தான் வந்து எழுதணும். Z0 AZ0 வந்து மாறி இருக்கு அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து எந்த ஸ்டேட்டு, Q0லேருந்து திரும்ப வந்து Q0க்கே வந்து போயிருக்கு. அப்போ இன்னொன்று, அதுக்கடுத்து எந்த இன்புட் சிம்பிளை ரீட் பண்ணி போயிருக்கு, ஏன்ற இன்புட் சிம்பிளை வந்து ரீட் பண்ணி வந்து போயிருக்கு. அப்போ ஏ வந்து எப்படி மாறி இருக்கு, AZ0 மாறி இருக்கு. ஏ வந்து Z0 வந்து மாறி இருக்கு. ஓகேவா, என்ன எழுதியிருக்கேன்னா, இப்போ Q0லேருந்து Q0க்கே வந்து Q0க்கே போயிருக்கு. எந்த இன்புட் சிம்பிள், ஏன்ற இன்புட் சிம்பிள்னால ஏ வந்து போட்டிருக்கேன். இந்த ஏ வந்து AZ0 போயிருக்கனால வந்து AZ0 இப்படி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து என்னென்னா, Q0லேருந்து Q1க்கு போயிருக்கு. அப்போ வந்து என்ன செய்யணும், Q0லேருந்து இங்கே போகுது. ஸோ வந்து Q1க்கு வந்து போகுது. எந்த இன்புட் சிம்பிளை யூஸ் பண்ணி போயிருக்கு, பின்ற இன்புட் சிம்பிளை. அதனால் வந்து பி போட்டு கமா போட்டு, அதுக்கடுத்து இந்த ஏ வந்து எப்படி மாறி இருக்கு, எப்சிலானா வந்து மாறி இருக்கு. ஏ வந்து இந்த எப்சிலானா வந்து மாறி இருக்கு, அப்படி வந்து எழுதணும். அதுக்கடுத்து அதுக்கடுத்து Q1லேருந்து Q1க்கே வந்து போயிருக்கு. அப்போ வந்து லூபி Q1லேருந்து Q1க்கே வந்து போயிருக்கு. எந்த இன்புட் சிம்பிளை ரீட் பண்ணி போச்சு, பின்ற வந்து சிம்பிள். அதனால் வந்து என்ன செஞ்சுருக்கேன், பி வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஏ வந்து எப்படி மாறி இருக்கு, எப்சிலானா மாறி இருக்கு. ஏ வந்து எப்சிலானா மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து வந்து என்னது, Q1லேருந்து Q2க்கு வந்து போயிருக்கு. அதனால் வந்து என்ன போட்டிருக்கேன், இங்கேருந்து Q1லேருந்து ஸோ வந்து Q1லேருந்து Q2க்கு வந்து போயிருக்கேன். எந்த இன்புட் சிம்பிளை யூஸ் பண்ணி போயிருக்கு, எப்சிலான்ற சிம்பிளை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. Z0 வந்து எப்படி மாறி இருக்கான், Z0 வந்து எப்சிலானா வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து போடணும். இது வந்து அப்போ வந்து ஃபைனல் ஸ்டேட்டு, இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து டிரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சால் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், 13 மார்க்குக்கு அளவுக்கு. ஊடியில் வந்து 1-2 லைன் கூட எழுதுங்க. இங்கே வந்து புஷ் பண்ணுறேன், இங்கே வந்து பாப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து எழுதினா கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்.